இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். 35,56 மற்றும் 91 வகுக்கும்போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாடலில் வந்து நிறைய கேட்பாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இது. அதாவது இந்த மாதிரி ஒரு 3 நம்பருக்கு அந்த 3 நம்பரில் வகுக்கும்போது ஒரு காமனாக எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா டிவைடில் வந்து பார்த்தோன்னா 7 கிடைக்குது. சரிங்களா? அந்த நம்பர் வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 3 நம்பருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த ரூலே. அப்போ 35, 56, அடுத்து 91. இப்போ பாருங்கள், எல்லாரும் சால்வ் பண்ணுங்கள். ஸோ 7 டேபிள். ஸோ எல்லாத்துக்கும் காமனாக வரும். 7 5 35, 7 8 56, அடுத்து 13 டைம்ஸ் வந்து 91 வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த 5ம் 13ம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ இந்த 8 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நான் காமனாக டேரெக்டாக இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ அது பார்த்தீங்கன்னா 7 5 35, அடுத்து பார்த்தீங்கன்னா 8 × 13 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 10 டைம்ஸ் வந்து 80 வந்துடும். அதே 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 24 வந்துடும். 3 8 24. இதை ஃபர்தராக ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 4 கிடச்சிடும். அப்போ 104 கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ இதோட என்ன பண்ணால் நம்ம 104 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். = என்னோடய ஆன்சர் என்ன பார்க்கலாம். 5 20, அடுத்து பாருங்கள் I1 IA, அடுத்து 3 12, அடுத்து 3 இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணால் 3 6 4 0 கிடச்சிருச்சு. என்னுடைய எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3640 கிடச்சிருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணணும், அவங்க கேட்டுக்கானா ஒவ்வொரு நம்பரை டிவைட் பண்ணும்போது மீதி வந்து 7 தருதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, மீதி என்னது 7 தருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வரக்கூடிய அங்கே ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணக்கோ 3647ன்றது சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நீங்கள் எல்லா கேள்விக்கும் எப்பவுமே நீங்கள் எல்சிஎம் இல்லை ஹெச்சிஎஃப் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள், 3640 சொல்லிட்டு அது போட்டு தான் ஆன்சர் ராங் ஆகிடும். கேள்வி நல்லா முழுமையாக படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறது பார்த்தா உங்களுடைய மார்க்கை வந்து எப்போயுமே கெயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்துருக்கும். அதனால் முழுமையாக கேள்வியை படித்து சால்வ் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்தா ஒரு 10 கொஷின்ஸ் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ரிலேட்டடாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனுடைய ஃபுல் வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.